நவராத்திரியில் 6ஆம் நாள் அன்று நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, இதை முழுமையாக பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் வந்து திருமணம் ஆகலையோ, திருமணம் தடையாக இருக்குதோ, வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனையாக இருக்குங்க, குடும்ப ஒத்துமையே இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இது. நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க, எல்லாரோட வாழ்க்கையும் சுபிக்ஷமாக மாறிவிடும். சரிங்களா? இந்த மாதிரி சரி அதெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க, நாங்கள் நார்மலாக பொங்கல் செஞ்சு வைக்கிறோம், தாராளமாக வைங்க. சரி, இதை செய்யுங்க. ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வெளியில் வரணும் அப்படின்னு உங்களுக்குள்ள யாருக்கெல்லாம் அந்த தாக்கம் இருக்கோ இந்த நாள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நாளில் வந்து இந்த விஷயங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேற ஆரம்பிக்கும். என்ன மந்திரம் சொல்லணும்? முதல்ல இந்த அம்மனோட பேர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரிங்களா? இந்த 6ஆம் நாள் அம்மன் யார் தெரியுங்களா? லக்ஷ்மி அம்மா வந்து அவதாரம் எடுக்கக்கூடிய அம்மன் பேர் என்ன தெரியுங்களா? சரிங்களா? இது எப்போ செய்யலைன்னா, ஒன்று பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்லிட்டு ஆரம்பிக்க ரொம்ப நல்லது. பூஜையெல்லாம் முடித்து ஆரத்தியெல்லாம் காட்டி முடித்த பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு இந்த மந்திரம் சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அந்த வைப்ரேஷனுக்குள்ளேயே இரவு முழுவதும் நம்ம இருப்போம். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான பதிவு, அதாவது 6ஆம் நாள். இப்போ நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த நவராத்திரியில் 6ஆம் நாள் அன்று நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, இதை முழுமையாக பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, யார் யாருக்கெல்லாம் வந்து திருமணம் ஆகலையோ, திருமணம் தடையாக இருக்குதோ, வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனையாக இருக்குங்க, குடும்ப ஒத்துமையே இருக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இது. நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க, எல்லாரோட வாழ்க்கையும் சுபிக்ஷமாக மாறிவிடும். சரிங்களா? என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆஸ் யூஷுவல் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம வீடெலாம் க்ளீன் பண்ணுறோம், நம்மளும் குளிச்சுட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றுறோம், நெய் தீபம் ஏற்றுறோம், அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றுறோம். அதுவும் என்ன, ஐங்கோணம் போட்டு 6ஆவது நாள் ஐங்கோணம் வரைஞ்சி 3 அல்லது 5 தீபம் ஏற்ற வேண்டும். சரிங்களா? இந்த ஐங்கோணம் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, ஐங்கோணம் வரைஞ்சிட்டா 5 முக்கோணம் இருக்குங்களா, 5 முக்கோணத்துலையுமே 5 நெய் தீபம் வச்சுருங்க. 5 ஸ்பெஷல் பெஸ்ட்டு. சரிங்களா? 5 தீபம் வெளியில் பார்க்குற மாதிரி, ஒரு தீபமோடைய முகமும் வெளியில் பார்க்குற மாதிரி வச்சுருங்க. 5 தீபம் ஏற்றுங்க. இந்த 5 தீபம் ஏற்றினாலே பஞ்சபூத சக்திகள் நமக்குள்ளே வந்து சேருவாங்க. பஞ்சபூத சக்திகள் கிடைச்சாலே நமக்குள்ளே நிறைய உயிர் சக்திகள் எக்கச்சக்கமான விஷயங்கள், உடம்புல ஆரோக்கியம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இந்த பஞ்சபூத சக்திகள் தான் எல்லாமே இருக்காங்க இங்கே. சரிங்களா? அது மாற ஆரம்பிக்கும். சரி, அடுத்த நாளைக்கான ஸ்பெஷல் கலர் என்ன தெரியுங்களா? மஞ்சள் கலர், எல்லோ கலர். ஒரு அழகான எல்லோ கலரில் பூக்கள், நிறைய பூக்கள் இருக்குது, சாமந்தி பூலாம் இருக்குது பாருங்கள், பூக்கள் எல்லோ கலரில் வைக்கலாம். செம்பருத்தி, எல்லோ கலர் செம்பருத்தி கிடச்சா வைக்கலாம், எல்லோ கலர் ரோஸ் கிடச்சா வைக்கலாம். இவங்களை வந்து இந்த மாதிரி பூக்களை வச்சு அவங்களுக்கு அலங்காரம் பண்ணுங்கள். அம்மனுக்கு நீங்களும் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அம்மனுக்கும் அலங்காரம் பண்ணும்போது எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் அலங்காரம் பண்ணுங்கள். சரி, அப்போ ஸ்வீட் என்ன செஞ்சு வைக்கலாம், நம்ம என்ன உணவு செஞ்சு வைக்கலாம்னு கேட்டால், எல்லோ கலர் ஸ்வீட்டு சில கடைகளில் வந்து அந்த சோன் பப்படி கிடைக்குது எல்லோ கலரில், அந்த மாதிரி கிடைச்சா வாங்கி வைக்கலாம். அப்புறம் எல்லோ கலரில் ஸ்வீட் எதுவும் செய்ய முடியல, பரவாயில்ல, சில கேசரி செய்வாங்க பாருங்கள். கேசரியில் வந்து அந்த எல்லோ கலர் போட்டால் அது எல்லோ கலர் மாறும், அந்த மாதிரி கேசரி செஞ்சு வைக்கலாம். நெய்வேத்தியம் வைக்கலாம். இந்த மாதிரி சரி அதெல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க, நாங்கள் நார்மலாக பொங்கல் செஞ்சு வைக்கிறோம், தாராளமாக வைங்க. சரி, இதை செய்யுங்க. ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், வாழ்க்கையில் பிரச்சனைகள் வெளியில் வரணும் அப்படின்னு உங்களுக்குள்ள யாருக்கெல்லாம் அந்த தாக்கம் இருக்கோ இந்த நாள் பயன்படுத்திக்கோங்க. இந்த நாளில் வந்து இந்த விஷயங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேற ஆரம்பிக்கும். என்ன மந்திரம் சொல்லணும்? முதல்ல இந்த அம்மனோட பேர் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரிங்களா? இந்த 6ஆம் நாள் அம்மன் யார் தெரியுங்களா? லக்ஷ்மி அம்மா வந்து அவதாரம் எடுக்கக்கூடிய அம்மன் பேர் என்ன தெரியுங்களா? காத்யாயினி தேவி. சரி, இப்போ இந்த காத்யாயினி தேவியை மனசார ப்ரே பண்ணிக்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறது லக்ஷ்மி அம்மா ஃபோட்டோ தானங்க இருக்குது. காத்யாயினி தேவி அவங்களோட அவதாரம் தான் இவங்க. நம்ம மனசுக்குள்ளே தான் அந்த காத்யாயினி தேவியை நமக்குன்னு சொல்ல போகிறோம். எப்படி திரும்ப சொல்ல போகிறோம்? கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க, நேராக நிமிந்து உட்காந்துக்கோங்க, முதுகு தண்டு கழுத்து தலைமூணு நேர்கோட்டில் இருக்க மாதிரி உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சமணம் போட்டு உட்காந்தாலும் பரவாயில்ல, நேராக நிமிந்து உட்காந்துக்கிட்டு உள்ளங்கைகள் 2 மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கண்ணை மூடி உட்காந்து ஒரு டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசையும் உடம்பு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மனசும் உடம்பும் ஒன்றாக இணங்கி இருக்கணும், இணக்கத்தோடு இருக்கணும். அந்த நிலையில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக ஓம் காத்யாயி தேவி நமஹ, இது நாமாவளி 11 முறை இல்லை 27 முறை. உங்கள் மனசும் உடம்பும்
அற்ற நிலைக்கு போகிற வரையில் அமைதியாக சொல்லிக்கிட்டே இருங்க. அற்ற நிலைன்னா இருக்குது, ஆனால் அற்று இருக்குது, டிஸ்கனெக்டட். அந்த நிலைக்கு போகிறவர்கள் அமைதியாக மனசு சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் பாருங்கள். அது உங்கள் வீட்டை சுற்றியும் உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை வந்து காலையில் சொல்ல முடியாது, தாராளமாக காலையில் சொல்லலாம். நிச்சயமாக சாயங்காலம் 6 மணிக்கு மேலே சொல்லியே ஆக வேண்டும், இதை செய்தே ஆக வேண்டும். சரிங்களா? இது எப்போ செய்யலைன்னா, ஒன்று பூஜைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம் சொல்லிட்டு ஆரம்பிக்க ரொம்ப நல்லது. பூஜையெல்லாம் முடித்து ஆரத்தியெல்லாம் காட்டி முடித்த பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு இந்த மந்திரம் சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அந்த வைப்ரேஷனுக்குள்ளேயே இரவு முழுவதும் நம்ம இருப்போம். அப்போ நமக்கு என்ன வேணுமோ அது அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் ஆகலையா, ஒரு பொண்ணு பார்க்கணுமா, நல்ல பொண்ணு வரன் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மாப்பிள்ளையா, பையனோட வரன் அமையும். வாழ்க்கையில் கஷ்டமாக பிரச்சனைகள் தீர்வதற்கான, பிரச்சனைகளை நம்ம வெளியில் வர்றதற்கான அந்த சூழ்நிலைகள் கிரியேட் ஆகிறதுக்கான எண்ணங்கள் நம்மக்கிட்ட உருவாகும். நம்ம அந்த எனர்ஜியில் முதல்ல மாற ஆரம்பிப்போம். சரிங்களா? அதனால் நம்ம நவராத்திரியில் ஒவ்வொரு நாளையுமே சிறப்பான நாள். அந்த ஒரு நாளையுமே பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக மாற ஆரம்பிப்போம். மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த 6ஆம் நாள் இன்னொரு ஸ்பெஷல் டே பார்த்தீங்களா? இதில் இது வந்து சனிக்கிழமை. அதுவும் என்ன சனிக்கிழமை? புரட்டாசி மாதம் வரக்கூடிய 2ஆம் சனிக்கிழமை. ஏற்கனவே நம்ம முதல் சனிக்கிழமை தளிகையெல்லாம் போட சொல்லியிருந்தோம். அந்த தளிகை போட முடியல, போடாதவங்க இல்லை ஏற்கனவே போட்டிருந்தாலும் பரவாயில்ல, மத்தியானம் என்ன பண்ணுங்கள், அந்த தளிகை போட்டுருங்க. முக்கியமாக ஈவினிங் 6 மணிக்கு நம்ம பூஜை பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், தலைவாழை இலை போட்டு சாமி ரூமில், பூஜை ரூமில், இல்லை கொலு வச்சுருந்தாலும் கொலுக்கு முன்னாடி தலைவாழை இலை போட்டு அதில் பித்தளையில் இருக்குங்க, அந்த படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பித்தளை படியை வச்சு அது முழுசாக நெல் நிரப்புங்க. சப்போஸ் நெல் கிடைக்கல அப்படின்னா அரிசி நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு ஒரு விளக்கேற்ற அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி அதில் விளக்கேற்றி வைங்க. இதுக்கு பேர் படி தீபம்னு பேர். இந்த படி தீபம் யாருக்கு தெரியுமா ஸ்பெஷல்? விஷ்ணு பகவானுக்கு ஸ்பெஷல். அதுவும் புரட்டாசி மாதம் வருது பாருங்கள். அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கு ஏற்றும் போது விஷ்ணு பகவான் அவங்க காலடியில் யார் இருப்பாங்க? மகாலட்சுமி இருப்பாங்களா? நமக்கு செல்வ செழிப்பு சேர ஆரம்பிக்கும், செம்மையாக வாழ ஆரம்பிப்போம். ஆக மொத்தத்தில் நவராத்திரியில் எவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது பாருங்களேன். அந்த அம்மனுக்காக நம்ம விளக்கேற்றுறோம், அதில் ஒரு ஸ்பெஷல். விஷ்ணு பகவானுக்காக விளக்கேற்றுறோம், இது ஒரு ஸ்பெஷல். ஸோ நம்ம வீடே வந்து தெய்வீக கடாச்சோடத்தோட சூப்பராக அமைதியாக நல்ல ஆனந்தமாக பேரானந்தத்தோடு இருக்கக்கூடியதாக மாறிக்கிட்டு தான் இருக்குது. மாற ஆரம்பிச்சிடுச்சு, ஏற்கனவே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? அதனால் இதையும் நீங்கள் சேர்ந்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நமது வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன்.